வணக்கம், வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி வந்து தக்காளி வச்சு தான் செய்ய போறோம். தக்காளி நம்ம எப்பவுமே சைட் டிஷ்ஷா தான் செஞ்சுக்குவோம். தக்காளி எல்லாம் உள்ள பொழுதுதான் இருக்கும் சமையல்ல. ஆனா இன்னைக்கு தக்காளியை முழு டிஷ்ஷா டாமினேட் பண்ணி நம்ம செய்ய போறோம். டிஃப்ரெண்டா, வித்தியாசமா, எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம அந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்ய போறோம். வாங்க பாத்துடலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட் தாங்க செய்ய போறோம். அதுக்கு நல்லா கடையை காய வச்சுக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடையை காய வச்சுக்கலாம். இன்னைக்கு ஸ்வீட்ல வந்து அல்வா தாங்க செய்ய போறோம். கடாயில நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா கொஞ்சதும் கொஞ்சமாக முந்திரியும் அன்னாசி பழம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா டோஸ்ட் ஆகி வருதுங்க. இப்போ டோஸ்ட் ஆனதை நல்லா பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். கடாயில தக்காளி நல்லா அரைச்சி வச்சிருக்குங்க. அரைச்சி வச்சதை நல்லா கலந்துக்குவோம். நல்லா தக்காளி அல்வா நல்லா வெந்து வருதுங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்க்குற நெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருண்டு வரட்டுங்க. அல்வா பதத்தில் அல்வாவுக்கு தேவையான ஜீனி சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா அல்வா சுருண்டு வந்துருச்சுங்க. நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியையும் அனாசி பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. அல்வாவுக்கு ஃபைனல் டச்சா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நாம செஞ்ச அல்வா ஜம்மு ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனை கம்ம கம்மன்னு அடுத்த வீட்டுக்கு அதுவே தட்டுங்க. உங்களுக்கு மாற்றிடலாங்க. ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம செய்ய போகிறது வந்து தக்காளியில் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகத்தை நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. வாசனை நல்லா இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி கசக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ நல்லா சப்பாத்தியாக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. நம்ம எப்பவும் வேறு சப்பாத்தியை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சத்தானதுங்க. நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. கட்டையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெயை தடவிட்டு நம்ம செஞ்ச சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தேய்ச்சதை தோசைகளில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தோசைகளை நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும். பச்சையை திருப்பி போட்டுக்கலாங்க. தக்காளி சப்பாத்தி ஜம்முன்னு ரெடி ஆச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம செய்ய போகிறது வந்து தக்காளி பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். ரவையில தான் செய்ய போகிறோம், பச்சரிசிலாம் செய்யலை. இந்த பொங்கல் சாப்பிட்டாலே தூக்கம் வந்துருங்க. அதான் ஒரிஜினல் பொங்கல். அந்த டேஸ்ட்ல சேர்ப்போங்க. அடுத்ததா கடாய் காயுதுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ரவையை நல்லா இளவரப்பாக வறுத்துக்கலாங்க. ஒரு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா இளவரப்பாக வறுத்துக்கலாங்க.
எல்லாம் இளவரப்பா வறுத்தாச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதை கடையில் தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. தேவையான தாளிப்பு கொடுத்துடலாங்க. கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. அடுத்ததா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், கேரட், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா வணக்கிடலாங்க. அடுத்ததா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா வணக்கிடலாங்க. பொங்கல் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க, கல் உப்பு. அடுத்ததா தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன், அதே சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் காயெல்லாம் வெந்து வரட்டுங்க. இப்போ வறுத்து வச்சிருக்க ரவையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வெந்து வந்துச்சுங்க. டெய்லி ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செய்யும்போது எல்லா காயுமே சேர்த்து சேர்ந்தும் போது ரொம்ப சத்தானதுங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. நாம செஞ்ச தக்காளி பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பேர் செஞ்சு சாப்பிட்டுப்பீங்கன்னு தெரியாதுங்க. ரொம்பவே டேஸ்டான ரவா பொங்கல், தக்காளி பொங்கல். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம செய்ய போகிறது வந்து தக்காளியில் துவையல் தாங்க செய்ய போகிறோம். தக்காளி துவையல் செய்ய கடாய் நல்லா காயுதுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை பருப்பு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த துவையல் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. துவையலுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த பருப்போட இந்த வரமிளகால காரமும் நல்லா இறங்கி வரட்டுங்க. இந்த மாதிரி செய்யும்போது துவையல் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நல்லா ஆறணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்து ஒரு சுத்து மட்டும் நம்ம சுற்றிக்கலாங்க. அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இந்த மாதிரி நம்ம உடனே உப்பு சேர்த்துட்டோம்னா எல்லாமே நல்லா வணங்கி வந்துடுங்க. நல்லா வெந்து வந்துடும் டக்குன்னு. அதுக்காக தான் நம்ம வந்து உப்பை முன்னாடியே சேர்த்துறது. அதான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிட்டு நல்லா துவையலுக்கு வதக்குனது ஆறிடுச்சுங்க. நம்ம ஒரு சுற்றி வச்சிருக்கிறதுல ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நம்ம என்ன துவையலை தானே செய்கிறோம். இந்த தக்காளி வெங்காயத்துலேயே தண்ணி இருக்குங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். செஞ்ச தக்காளி துவையலை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க.
இன்னைக்கு நம்ம செஞ்ச டிஃபனை நல்லா இலையில சாப்பிட்டுக்கலாங்க. அந்த தண்ணி தெளிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம துவையல் சாப்பிட்டுக்கலாங்க. துவையல் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி துவையல். அடுத்ததா தக்காளி சப்பாத்திங்க. அடுத்ததா தக்காளி பொங்கல். இது அப்படியே கூட கம்பிக்கலாங்க. அடுத்ததா அல்வாங்க. சூடா இருக்குங்க, இல்லைன்னா ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து சூடா இருக்கிறதுனால ஸ்லைஸ் போட முடியலங்க. கொஞ்சம் ஆறணும் ஸ்லைஸ் போட. தக்காளி அல்வா. பொதுவாக நம்ம அல்வாங்கன்னா வந்து கடைகளில் தாங்க போய் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸி, எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம செஞ்ச தக்காளி சப்பாத்தியை துவையலோடு சாப்பிட்டுக்கலாங்க. சாஃப்டா இருக்குங்க. வாங்க நீங்கள் வாங்க சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருங்க. வெறும் சப்பாத்தியை சாப்பிட்றதோட தக்காளி எல்லாம் சேர்த்து அதில் ஜீரகம் சேர்த்து செஞ்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. துவையல் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கு, எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம. அடுத்ததா தக்காளி பொங்கலுங்க. நான் மட்டும் சாப்பிட நினைக்கிறது, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். தக்காளி பொங்கலே சாப்பிடுவாங்க. அந்த அரோமா வாசனை, பட்டாணி கேரட் காய்கறிலாம் சாப்பிடாத போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாமே சாப்பிடுவாங்க, எதையும் ஒதுக்க மாட்டாங்க. அடுத்ததா அல்வா சாப்பிட்டுக்கலாங்க. அல்வா சாப்பிட கசக்குமா என்ன, எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னைக்கு நம்ம செஞ்ச சிம்பிளான தக்காளி அல்வா சாப்பிட்டுக்கலாங்க. தக்காளி புளிப்புக்கும் நம்ம சேர்த்துருக்க ஜீனி நெய்க்கு எல்லாமே ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச தக்காளி டிஃபன் பிடிச்சிருக்கு நம்பரே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.